சார் சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த திமுக கூட்டணியில் தொடர்ந்து இந்த காங்கிரஸ், விசிக, மதிமுக ஒரு 3 நாட்களாவே அந்த முடிவு ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? விசிகாவை பொறுத்த மட்டும் அவங்க ஏற்கனவே திருமாவளவர்கள் ஒரு பத்திரிகையாளர்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த 3 தொகுதிகள் கேட்கறதுல ரொம்ப குறியா இருக்காங்க. 2 தலித் தொகுதிகள், ஒரு பொது தொகுதின்றது. அவங்க திமுகவும் கிட்டத்தட்ட பொது தொகுதி கொடுக்கறது எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனா பொது தொகுதியில உதயசூரியன் சின்னத்தில் நீங்க நிக்கணும் அப்படின்றதான் ஒரு பாயிண்டா இருக்கு. அவங்க விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு தயங்குறாங்க. ஆக்சுவலா நாங்க 3 தொகுதி கொடுத்தீங்கன்னா 3 நாங்க பானை சின்னத்துல தான் நிற்போம் அப்படின்றாங்க. அதனாலதான் அந்த பேச்சுவார்த்தைகள் இழுபறியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுல ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்படும் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று திருமாவளவன் பேசும்போது முந்தா நேற்று இருந்த அந்த தீவிரம் நேற்று அவர் குரல் இல்ல. இடங்கள் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, கொள்கை ரீதியா நாங்க ஒன்றுபட்டு இருக்கோம், இடங்கள் ஒரு பிரச்சனை கிடையாது, 2 3 அதெல்லாம் அந்த ஒரு பிரச்சனை எங்களுக்கு கிடையாதுன்னு நேற்று அவர் சொல்லிட்டாரு. ரெண்டாவது அவர் இந்த மாதிரி இழுத்து இருக்கிறது அதிமுக அணியிலேருந்து பல்வேறு விதமான விமர்சனங்கள், ஜெயக்குமார் போன்றவர்கள் வாங்க நாங்க உங்களுக்கு அதிகமா இடம் தரணும் போன்ற விஷயங்கள்லாம் சொல்றது திமுகவுக்கு ரொம்ப சங்கடத்தை உண்டாக்கி இருக்கு. அதாவது கொள்கை ரீதியா உறுதியா இருக்கிற திருமாவளவன் அவர் எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்டுனால அதிமுக போன்ற கட்சிகள் விமர்சிக்கிற திருமாவளவனுக்கு அழைப்பு கொடுக்கணும்ன்ற பேர்ல உங்களுக்கு 2 இடம் தரோம், 3 இடம் தரோம், வாங்க கசப்பு மருந்து எங்ககிட்ட மருந்து இருக்கு, இது மாதிரிலாம் பேசுறது திமுக ரொம்ப சங்கடப்படுத்தி இருக்கு. அதனால ஸ்டாலின் அவர்கள் நேற்று அவங்க அந்த குழுவோட, திமுக இருக்கிற அந்த குழுவோட பேசிட்டு இந்த விஷயத்த இழுத்துட்டே போகாதீங்க, இது பத்திரிகைகள்ல ரொம்ப வெவ்வேறு விதமா போயிட்டு இருக்கு, அப்புறம் அது பிரச்சனைகள் உண்டாக்கும், அதனால எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு ப்ராபலி விடுதலை சிறுத்தைகளோட ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய கருத்து. அதே காங்கிரஸ் விஷயத்தை பொறுத்த மட்டும் அவங்க டபுள் டிஜிட்ல கேட்கறாங்க, 10ன்னு கேட்கறாங்க. இவங்க 9 பாண்டியும் சேர்த்து 9ன்றதான் கணக்கு. அதான் அப்போ 9 கொடுக்கும், 10 கொடுக்கறதுனா நீங்க கமலுக்கு நீங்க அகாமடேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த கமல் விஷயம் அதுல இருக்கிறதுனால அதுவும் ஃபைனலைஸ் ஆகாத இருக்கு. விடுதலை சிறுத்தைகளை முடிச்ச பிறகு அதை எடுப்பாங்க. மதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க கடைசியா தான் டீல் பண்ணலான்னு இருக்காங்க. ஏன்னா வைகோ அவருக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, ராஜ்யசபா பதவி 1 வருஷத்துல முடியுது. அவருக்கு ராஜ்யசபா 1 வருஷம் கழிச்சு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ நாங்க 1 தொகுதி தான் கொடுக்க முடியும், அது நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அது உங்க இஷ்டம், அது கூட உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்க அப்படின்னாங்க. அதான் திமுக சொல்ற விஷயம் என்னன்னா, அது பானை சின்னமோ மமர சின்னமோ எந்த சின்னமோ இருந்தாலும் உதயசூரியன்ல ஏன் நிக்க சொல்றோம்னா, முதல்ல சின்னத்தை நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிடும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா உதயசூரியன் தான் திமுக ஆட்கள் ரொம்ப உற்சாகமா வேலை செய்வாங்க, அதனால நாங்க அதை சொல்றோம். வெற்றி உங்களுக்கு அஷ்யூர்டா இருக்கும், அதனால சொல்றோம். நீங்க உதயசூரியன்ல தேர்ந்தெடுத்து வந்ததுனால திமுகவுடைய பேச்சு கேட்டுதான் நீங்க லோக்சபால நடக்கணும் இல்ல பேசணும் நாங்க எந்த விதமான கண்டிஷனும் யாருக்கும் கடைசி 5 வருஷத்துல நாங்க போட்டது கிடையாது. அதெல்லாம் நீங்க அதுக்கு தயங்க வேண்டாம், நமக்கு வெற்றி ஒன்றே குறியா இருக்கணும்ன்றதான் திமுகவுடைய பாயிண்டா இருக்கு. இந்த சின்ன கட்சிகளோட பாயிண்ட்னா நாங்க அடுத்த கட்டத்துக்கு போனோம், எங்களுக்கு ஒரு தனி சின்னம் வேணும், அந்த அடிப்படையில அவங்க கேட்கறது ஒரு சுயமரியாதை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது இந்த சின்ன கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் மதிமுகவுக்கும் திமுகவுக்குமான அந்த பேச்சுவார்த்தை இழுபறியா இருக்கு. இன்னைக்கு ஒரு கட்சியோட அவங்க முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸை பொறுத்த மட்டும் இன்னும் 2 3 நாட்கள் ஆகலாம், ஏன்னா அது கமல் ஃபேக்டர் அதுல இருக்கிறதுனால அப்படி இருக்கு. அதிமுகவை பொறுத்த மட்டும் அதுல பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அதிமுக தரப்புல இருந்தா அதிமுக இன்னைக்கு இந்த ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் இருந்திருக்காரு, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, அதுக்கு முன்னால தேமுதிக போய் பேசியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க தரப்புல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி தானே சார் அதிமுக கூட்டணியில புதிய கட்சிகள் 3 கட்சிகள் அவங்க பேசிட்டாங்க. வரையும் நீங்க புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி எல்லாம் பாஜகல மீண்டும் அதிமுக போய் சேராது, கூட்டணி அமைக்காதுன்ற தைரியத்துல இங்க வந்திருக்காங்க. அவங்க பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைக்காதுன்ற ஒரு கண்டிஷனோட தான் கிருஷ்ணசாமி அதிமுக இணைஞ்சிருக்காரு. மீண்டும் ஏதாவது அதிரடி திருப்பமாக நாளைக்கு அமித்ஷாவோ இல்ல மோடியோ நேரடியா அந்த விஷயத்தை கையில் எடுத்து டீல் பண்ணும்போது எடப்பாடியோட அந்த கோரிக்கை ஓபிஎஸ்சியும் டிடிவி நீங்க சேர்க்க கூடாதுன்ற ஒரு கோரிக்கையை ஏத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் எடப்பாடி மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க இன்னும் பாஜக டிசைட் பண்ணல யாரை கைவிடுறது யாரை ஏத்துக்கிறதுன்னு அவங்க டிசைட் பண்ணாத இருக்காங்க.